பார்வதி வந்து மறுபடியும் ஒரு அக்லியான கேம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சா, அது வந்து ஒரு டீசென்ட்டான கேம். குடுக்கல அப்படின்னா, சுபிக்ஷா பண்ண எல்லாத்தையும் நான் போட்டு உடைச்சுட்டேன். அப்ப நீங்க பண்ண எல்லாத்தையும் சுபிக்ஷா போட்டு உடைச்சா என்ன பண்ணுவீங்க பார்வதிங்கிறத தாண்டி, இன்னைக்கு இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர்ங்கிற ஒரு செலக்ஷன் நடந்தது. அதுல முதல்ல வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஒண்ணு நடந்தது. அதுல எல்லாருமே நாமினேட் பண்ணிருக்கப்ப, அந்த வே ஆஃப் ஆட்டிட்யூட் ஆ, இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்றேன்னா, பார்வதியும் வந்து இப்ப நான் உட்கார்ந்து பேசுற இதே மாரியான ஒரு மீடியம்ல இருந்து போயி, எஃப்எம்லேருந்து போய் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லேருந்து போய் இப்படி கேவலமான வியர்டான ஒருத்தவங்க பேசும்போது பண்ணுறது, ஒருத்தவங்களோட வேலை தலையிடுறது அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கேம்னே தெரில. அதோட அது முடிஞ்சதுன்னா கேட்டால் கிடையாது. ஒரு பக்கம் வந்து இவனை பற்றி பேசுறது, அவனை பற்றி திவாகரம் வந்து அவனுக்கே தெரியாமல் குத்தணுங்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து ஒரு பாம்புன்றது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கமருதீனை நம்புறது. கமருதீன் எதுக்கு பார்வதி கூட இருக்காருங்கிற பார்க்க நிறைய பேருக்கு தெரியுது. அது பார்வதி இதெல்லாம் ஒரு தெரிஞ்சு 2 பேரும் வந்து உண்மையா ஓகே இருக்கட்டும், உனக்கு நீ எனக்கு நான் அப்படிங்கிற மெத்தடில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆக மொத்தம் பார்வையோட கேம் போக டர்ட்டியா அழுக்க கேவலமா மாறுது. சொல்லப்போனா அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ்லேருந்து மற்றவங்களுக்கு வேலை சொன்னால் செய்யணும், செய்யலைன்னா அதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வேலை சொன்னால் அவங்க எந்த வேலையுமே செய்யாது பார்வை. எதை கேளுங்க முடியாது, நீ என்கிட்ட கேட்குற விதம் சரியில்லை, துணி சரியில்லை, இதெல்லாம் வந்து பர்சனல் ஒர்க், இதை பண்ண முடியாது, எதுவுமே முடியாதுங்க. அதுக்கு என்ன பண்ணால் வாரம் சனிக்கிழமை உட்காந்து அழுக முடியும். டாஸ்க்கு வந்து தோத்துட்டாங்களா அழ தெரியும். ஏதாவது ஒன்று பண்ணாலும் ஆப்போசிட்டில் குறை சொல்ல தெரியும். என்னையா நீ இந்த வருஷம் வந்து பிக் பாஸ் செலெக்ஷன் பண்ண அப்படின்னு கேவலமாக கேட்க தோணுது நமக்கு. அவ்வளோ ஒஸ்ட்டான கண்டஸ்டன்ட் பர்ஃபார்மர் இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து என்னத்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்ன மற்றவங்க எல்லாம் போய் வே ஆஃப் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட்லியாக வரட்டும், ஓவியா இருக்கட்டும், இவ்வளோ பாரு நிறைய பேர் உமன் கட்ஸ்ன்னு சொல்லி வெளில பிஹேவ் பண்ணாங்க. பார்வதியை பார்த்து என்ன உமன் கட்ஸை பிஹேவ் பண்ணுவாங்க சொல்லுங்களேன். முடியாது. ஒருத்தவங்க பேசும்போது மார்க் பண்ணுறதா. ஸோ பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட்டாக ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி கமருதீனே பார்வதியும் செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி அதோட அடக்கி வச்சு ஜெயிலுக்கு போகணும்ல. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சான்ஸ். அவங்க போய் சொல்லுவாங்களே யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர், அங்கே போய் பார்த்தீங்கன்னா கமருதீன் போயிட்டு வாட்டர் மேலனை பற்றி பேசி அதை ஒரு பக்கம் விட்டுருங்க. துஷாரை பற்றி பேசின அந்த பாத்ரூம் வர்றது போகிற எல்லாருமே எபிசோடு பார்த்தோம். ஸோ துஷாருக்கும் கமருதீனுக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியுமில்ல. அதை வந்து டு தி கோரில் இறங்கி இன்னும் சின்ன பையன் இந்த வீட்டில் வந்து ஒரு பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு ஆம்பளை பையன் எனக்கு எப்படி இருக்குன்னா பொம்பளை பிள்ளை என்னென்ன பண்ணுவார். அந்த வீட்டில் பொம்பளை விஷயத்தில் துஷார் எவ்வளோ தேவையா உனக்கு கம்பேர் பண்ணுறப்ப இந்த சாப்பிட்றப்போ இந்த கவர் போட்டு சாப்பிட்ணும் ஒரு கேவலமான ஒரு கண்டென்ட் பேசினேன் கமருதீன். அதுக்கு வந்து துஷார் எவ்வளோ பரவாயில்ல. நீ வெளியிலே வந்து தலை காட்ட முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு கேம் விளாண்டு வச்சிருக்கடா அப்படின்னு அதையும் நம்ம சொல்லல. வெளில நிறைய ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட பாக்கெட்டை எட்டி பார்த்தாலே பலான குப்பைகள் நிறையா இருக்கு. ஆனால் அவர் அடுத்தவரை பார்த்து துஷாரை பார்த்து பேசினா பண்ணா அப்படின்னு அப்போ வந்து ஒரு நெஞ்சை உடச்சிட்டு சண்டை போடுற அதை வந்து நான் திருத்திக்கிறேன் மாற்றிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உள்ளே விட்டாயினா போயிட்டு ஒரே நாள் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வர கூட நான் ரெடி. அப்படியாப்பட்ட மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு வர்றாங்க இந்த பிக் பாஸை நம்ம பார்க்குறப்போ. இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் கூட ஒரு இதை அவரோட வெஞ்சன்ஸாக அவர் இறக்கிட்டு போகிறாரு. அடுத்து வர்ற பார்வதி அழுத்தி சொல்கிறது ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர், ஒர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே நம்ம கனிக்கு மேலே இருந்த ஒரு வன்மத்தை இறக்கி பிக் பாஸ் அதுக்கு ஒரு பல்பு கொடுத்ததுக்கப்புறமா அங்கே வந்து வேற ஆள் அவங்க மாற்றி சொல்லிட்டு போகிறாங்க.